ரிவர்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த அதன் துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர் 2 நாட்களா சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரியாருடைய படம் ஒண்ணு வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பன்றி உருவம் போல வரையப்பட்ட ஒரு பெரியாருடைய படம். பெரியாரை இழிவுபடுத்துறதா நினைச்சு அப்படி ஒரு படத்தை யாரோ வரைஞ்சு பரப்பி இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல. ஆனா அது அதற்கு நேர்மாறா பெரியாரியவாதிகளால அந்த படம் அழகா இருக்கு, இந்த படத்தை வரைஞ்சவருக்கு பாராட்டுகள் அப்படியெல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்தை நீங்க பாத்தீங்களா? அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? நானுமே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அது எனக்கு பெரியார்னு தோணல. அவங்களுடைய அந்த அவதாரங்கள்ல ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரு ஏதோ சம் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வரைஞ்சிருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா, விநாயகர் கிரிக்கெட் விநாயகர், மிலிட்டரி விநாயகர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுல எல்லாம் வரைவாங்க. சோ அதே மாதிரி அந்த பன்றி அவதாரம் எடுத்த இதை ஏதோ சம் லேட்டஸ்டா பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். எனக்கு இதுல சிரிப்பு என்ன வருது அப்படின்னா, இந்த கண்மூடித்தனமான, அதாவது எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக ஆஸ்திகம் நாஸ்திகம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து முதல்வாதிகளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இன்னும் முதிர்ச்சி பெறாமல் வளராமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இது. நீ பெரியாரை பன்றி உருவத்தில் போடுற அப்படின்னா, அப்ப நீ எதை அங்க இழிவா நினைக்கிற? பன்றியை இழிவா நினைக்கிற? அந்த பன்றியாக நீங்கள் வழங்கக்கூடிய ஒரு கடவுள் அவதாரம் எடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப நீங்க அதையும் தானே இழிவா பாக்குறீங்கிற பொருள் வருது. அப்போ எதிர்கருத்தாளர், நான் எதிரியா நினைக்கிறேன் அப்படின்னு இழிவு பண்றதுக்காக உங்கள் கடவுள் எடுத்த அவதார கெட்டப்பையே எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா கொஞ்சமான யோசிக்க வேண்டாமா? இதன் மூலியமாக நீங்க பெரியாரெல்லாம் இழிவுபடுத்தல, அவர்கள் இருப்பதாக நம்புகின்ற கடவுளை இழிவுபடுத்துறாங்க. உண்மையான பக்தர்கள் கடவுள் ஆமாப்பா இருக்காருப்பா, நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடமையை செய்துட்டு போறவங்க, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறவங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் விளைவிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்களா? இல்லையா? கடவுளையும் மதத்தையும் சுயநலத்திற்காக பயன்படுத்துபவர்கள் தான் இந்த மாதிரி வரைஞ்சுக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது போய், அதாவது பெரியாரியவாதிகள் யாராவது போய் எதையாவது வரைஞ்சு ஏதாவது ஒண்ணு காமிச்சிருக்கோமா? அவர்கள் வரைஞ்சதை எடுத்து காமிச்சிருக்கோமே தவிர, நாம போய் அவர்கள் நம்புகின்ற கடவுளை போய் வேற வேற மாதிரி எல்லாம் வரைஞ்சு எல்லாம் நம்ம அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல. நம்ம அதுக்கு மாறாக சிந்தனையை வளர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். பன்றி இழிவானதுன்னா அப்போ அந்த பன்றி அவதாரம் எடுத்த விஷ்ணு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவர்களுடைய சிந்தனை திறன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறதா எனக்கு இதுல தெரிஞ்சிச்சு. இந்த படத்தை யார் வரைஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா பாஜகவில் இருந்த முன்னாள் நிர்வாகி நடிகை காயத்ரி ரகுராம் அவர்கள் பாஜகவினர் தான் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கடுமையா விமர்சிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருக்கா, இது பாஜகவினர் தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு? இல்ல, அது யார் வரைந்தாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? யார் வரைந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் இதை வரைந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் இதை பரப்பியிருப்பார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். பெரியார் கருத்துக்களுக்கு எதிரானவர்கள், பெரியாரை பிடிக்காதவர்கள், எல்லோரும் சமமாக இருக்கணும்னு சொன்னதை பிடிக்காதவங்க, பெண்ணும் ஆணும் சமம் அப்படின்னு சொன்னதை பிடிக்காதவங்க தான் இதை வரைஞ்சிருப்பாங்க. இது ஒண்ணும் ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். இந்த சிந்தனை இருக்கிறவங்க எல்லாம் எந்தெந்த கட்சியில இருப்பாங்க? அப்ப எல்லாருக்குமே அந்த அந்த புகழ் போய் சேர வேண்டியதுதான். இல்ல யார் வரைஞ்சாங்கிறதுல எனக்கு முக்கியம் இல்லைங்க. நீங்க எந்த பர்பஸ்க்காகவும் வரைய போய் அது எதுல முடிஞ்சிருக்கு? பெரியாரை இழிவு செய்வதாக நினைத்து கொண்டு நீங்கள் நம்புகின்ற கடவுளையே நீங்க இழிவுபடுத்திருக்கீங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்தா இருக்கு. யார் வரைஞ்சாங்கிற ஆராய்ச்சி தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் பெரியார் மறைந்து அரை நூற்றாண்டு ஆக போகுது, அரை நூற்றாண்டு முடிய போகுது. ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல பெரியார் பேரை நீக்குறாங்க, இன்னொரு பக்கம் இப்படி பெரியாருடைய உருவத்தை கேலி பண்றாங்க. 50 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு மனிதர் அச்சுறுத்துறாருன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கு? அவர் மனிதர்கள் உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது பெரும்பாலானவர்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும், இயலாமையாக இருக்கும். அறிவு இருந்து அதை பயன்படுத்துவதற்கு சோம்பேறித்தனமா இருக்கும். அறிவு இல்லாதவர்கள் பாவம் என்ன பண்றது, இல்லையே ஆனா அவர் அப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ நம்ம பொதுவாகவே யாராவது ஒருத்தர் நீங்க என்ன வேணா திட்டிக்கிட்டே இருக்கலாம், அதுல அறிவு கட்டவங்க அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்துடும்.
அது எப்படி நீ என்ன அறிவில்லாதவன் சொல்லுவ அப்படின்னு. அந்த மாதிரிதான் பெரியார் வந்து அவருடைய சொற்கள் மூலமாக நாம் சிந்தனை திறனே இல்லாம இருக்கோம், அறிவை வந்து பயன்படுத்தாமலே இருக்கோங்கிறத சுட்டி காட்டினார் இல்லையா? அதனால கோவம் வருது. நம்மள வந்து அறிவு கட்ட வேண்டாரு, அறிவு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற கோவம் தான். ஆனா அதை தாண்டி யோசிக்குது. ஏன் நமக்கு அறிவு இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னு. அதனால பெரியார் இப்ப மட்டும் இல்லங்க. பெரியாரினுடைய தேவை அப்படிங்கிறது எல்லா காலத்திலயுமே இருக்கும். பெரியாருக்கான எதிர்ப்புங்கிறது எல்லா காலத்திலயுமே இருக்கும். ஏன்னா, அறிவை பயன்படுத்த வழி இல்லாதவர்கள் கண்டிப்பா பெரியாரை போன்றவர்களை வந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் ஒரு ஒரு பெரியார் அப்படிங்கிறது வந்து எதுக்கான ஐகான் அப்படின்னா, மனித விடுதலைக்கான, சுய சிந்தனைக்கான, சுதந்திர சிந்தனைக்கான ஒரு அடையாளம். அப்போ இந்த சிந்தனைக்கெல்லாம் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் யார் எதிரா இருக்காங்களோ, அவங்க எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த தத்துவங்கள்லாம் யார் விரும்புறாங்களோ, அவங்க ஆதரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால பெரியார் அப்படிங்கிறவர் வந்து கடவுள் மறுப்போடையே சுருக்கி நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு பரந்து விரிந்த சிந்தனை உடையவனாக, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சிந்தனை உடையவனாக இருக்கணும் அப்படிங்கிறதா பெரியார் சொன்னது. அது யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, அவங்க எல்லாருக்குமே பெரியாரை பிடிக்காது. அவ்வளவு. சரிங்களா? நாடாளுமன்றத்துல அந்த கலர் குண்டு வீசின சம்பவத்துடைய தொடர்ச்சியா நேற்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது வந்து அவர்கள் வந்து தீக்குளிக்கிறதுக்காக, நாடாளுமன்றத்துல தீக்குளிக்கிறதுக்காகத்தான் இதை பண்ணாங்க அப்படின்னு இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல வந்திருக்கு. இதுவரைக்கும் அந்த பாஜக எம்பிய கைது பண்ணவே இல்ல. அதை எப்படி பாக்குறீங்க? பிஜேபிக்கு வந்து அந்த நாடாளுமன்றத்தின் மீதோ, அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற மக்களுக்கான சட்டங்கள் மீதோ நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடியதுதான் நாடாளுமன்றம். இந்த நாடு வந்து சுதந்திர நாடு, குடியரசு நாடு என்பதன் அடையாளம் தான் அந்த நாடாளுமன்றம். அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பிஜேபிக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. அதை வந்து மனுஸ்மிருதியால ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உடையவர்கள். அதனாலதான் நாடாளுமன்றம் அப்படின்னு ஒரு புது பில்டிங் கட்டும்போதே பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த கருத்துக்களை ஆஹ் ஏற்றுக்கொள்ளாமல் புதிய நாடாளுமன்றம் கட்டினாங்க. அதனுடைய திறப்பு விழா கூட வந்து மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக, மக்களுடைய கருத்துக்கு எதிராக தான் அவங்க திறந்தாங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறது பாஜகவினால் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது இன்னும் மோசமான நிலையை நோக்கி போகும் அப்படிங்கறதனுடைய அடையாளம் தான் அது. அவங்க வந்து தீக்குளிக்க முயற்சி பண்ணாங்கங்கிற கதையெல்லாம் நான் வந்து நம்புறதுக்கு இல்ல. ஆனால் இவர்கள் அழைத்து வரப்பட காரணமாக இருந்த பிஜேபி எம்பி பிரதாப் சிம்ஹா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, விசாரணை மேற்கொள்ளல. இதற்கு வந்து பிஜேபி பொறுப்பேற்று எந்த பதிலும் சொல்லல. அப்ப இதெல்லாம் தான் நமக்கு தெரியுது இல்லையா? இதையெல்லாம் கேள்வி கேட்டவர்களை வந்து நாடாளுமன்றத்துல இருந்து நீக்குறாங்க அப்படிங்கும் பொழுது, பிஜேபிக்கு இதில் மறைமுகமாக ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அல்லது இந்த சம்பவத்திற்கு பல விதங்களில் பிஜேபி தான் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அப்போ பிஜேபி ஒரு பொறுப்புடைய கட்சியாக இருந்தால், ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய கட்சியாக இருந்திருந்தால், இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் மதிக்கக்கூடிய கட்சியாக இருந்திருந்தால், இதை பற்றி பேசியிருக்கும். இதற்குரிய உரிய விசாரணையை வந்து தொடங்கி இருக்கும். ஆனா எதுவுமே பண்ணலங்கும் போது, இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் அவங்க எந்த விதத்திலுமே பொருட்படுத்தவே இல்ல. நான்லாம் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? இந்த நாட்டுல என்ன நடந்தாலும் நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஏன் இஷ்டம். மணிப்பூர் கலவரத்துல பதில் சொல்றதுக்கு போராடினோம். புல்வாமா அட்டாக்குக்கு அவங்க பிஜேபி பதில் சொல்ல போராடினோம். இப்ப நாடாளுமன்ற தாக்குதலுக்கு போராடுறோம். பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு போராடுறோம். இங்கு எல்லாவற்றுக்குமே பிஜேபியை போராடிதான் வாயை திறக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அவன் பிஜேபி இங்க இருக்கக்கூடிய மக்களை உயிர்களாவே மதிக்கல. ஒரு ஓட்டாக, நடைபெணமாகத்தான் அவங்க கருதுறாங்க அப்படிங்கறதனுடைய அடையாளம் தான் அது. நாடாளுமன்றம்ங்கிறது பிஜேபிக்கான ரைட்ஸ் இருக்கக்கூடியது இல்ல. எளிமையா சொல்லணும்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது பிஜேபியோட அப்பா வீட்டு சொத்து கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் உரிமை உடையது. மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய மன்றம் தான் அது. அதை மதிக்கல அப்படின்னா, அப்ப பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கு அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னா, மக்களுடைய கேள்விக்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும்
பிரதிநிதிகள் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா, அத மதிக்காமலே இருக்கிறது அப்படிங்கிறது, இவர்கள் எந்த அளவுக்கு ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள், மக்களாட்சிக்கு எதிரானவர்கள்னு நமக்கு நல்லா தெரியும். பாஜக வந்து செஞ்ச இப்ப இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம விளக்கம் பெறுவதனாலயோ, அவர்களை போராடி பதில் சொல்ல வைக்கிறதோ மட்டும் நல்ல தீர்வு. இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் தொடர்ந்தால் என்ன மாதிரி நிலை இந்த நாட்டிற்கு வரும் அப்படிங்கிறத, இந்த நாட்டின் மீது உண்மையான பற்று இருப்பவர்கள் தான் யோசிக்கணும். மக்கள் தான் யோசிக்கணும். இது வேற எதையாவது திசை திருப்புறதுக்காக நடந்தது அல்லது பாஜகவுக்கு இதுக்குள்ள வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கு அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா இந்த தாக்குதலுக்கு பின்னாடி? இ இல்ல எனக்கு இது என்ன காரணமாக இருக்கும்ங்கிறது என்னுடைய சிந்தனை அளவிற்கு எட்டல. இதற்கு விசாரணை போனா தானே நமக்கு தெரியும். ஆனா அவங்க தான் விசாரணையை மேற்கொள்ளலையே. வந்தவங்கள மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணமானவரையும் கைது பண்ணணும். முதல்ல வந்து உள்துறை அமைச்சர், பிரதமர் எல்லாம் பதிலே சொல்லலையே. இது என்ன இஷ்யூன்னு வந்து அங்க ஸ்பீக்கரே சொல்லலையே. அவரே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு மிக சென்சிட்டிவான விஷயம். இது வந்து நாட்டுக்கு எதிராக, நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ பொதுமக்களாக நம்ம வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்க முடியும். என்ன நடந்ததுங்கிற உண்மையை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கான உரிமை நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் கேட்க முடியும். அதே மீறி இது காரணமா இருக்குமோ, அது காரணமா இருக்குமோன்னு பல சந்தேகங்கள் இருக்கும். ஆனா, அது வந்து அந்த சந்தேகங்கள வந்து பிஜேபி அரசு அப்படியே அமைதியா வேடிக்கை பார்ப்பது அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டிற்கே நல்லதில்ல. இந்த ஜனநாயக நாட்டிற்கு நல்லதில்ல. அப்போ இவங்க வந்து பதில் சொல்லாம, நம்மளுடைய சந்தேகங்களை அடுக்கிக் கொண்டே போவதோ, பல சம்பவங்களை எல்லாம் கனெக்டடா வந்து பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அடிப்படையில இருக்கும். இது நடந்தாலும் நம்ம பல செய்திகளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆனா, இந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ற விஷயத்த இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அது நாட்டிற்கு நல்லது இல்ல இல்லையா? ஆனா அதையும் மீறி பிஜேபி வேடிக்கை பார்க்குது அப்படின்னா, அவர்களுக்கு நல்ல நோக்கம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த சம்பவம் இந்த சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத பிஜேபி, இதை பற்றி வாய் திறக்காத பிரதமர், உள்துறை அமைச்சர், ஸ்பீக்கர் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த நாட்டின் குடிமகளாக எனக்கு அது ஒரு சந்தேகம் வருது. இந்த விவகாரத்தை ஊடகங்கள் கையாண்ட விதம் கூட வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. வண்ண பட்டாசு வீசுனாங்க. ஒரு பட்டாசு வீசுனாங்க அப்படின்னாங்க. உச்சமா தினமலர் வந்து புகை உமிழும் கருவி அப்படின்லாம் வந்து செய்திகளை வெளியிட்டாங்க. யாருமே அதை ஒரு குண்டு போட்டிருக்காங்க அப்படின்றதையோ இல்ல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதையோ பேசல. ஒரு விவாதம் ஆக்கல. ஊடகங்களுடைய இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? ஊடகங்கள் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2014ல பர்ட்டிகுலரா அதன் பிறகு ஊடகங்கள் அப்படிங்கிறது அதனுடைய அறநெறியிலிருந்து தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஊடகவியலாளர் அவர்களுடைய வேலை என்ன? ஒரு செய்தியை சேகரித்து அதில் எது சரியானது, மக்களுக்கு இதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஆனா இது ஒரு நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை குறித்து ஆளுங்கட்சி பதில் சொல்லல. இதை குறித்து எதிர்க்கட்சிகள் கேட்கும் பொழுது அவங்களெல்லாம் வெளி அனுப்பிட்டாங்க. இந்த தவறுக்கு மூல காரணமாக இருந்தவர் பற்றி விசாரிக்கவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஊடகங்கள் தானே எழுதணும். ஊடகங்கள் மக்களின் கேள்விகளை வந்து அரசு கிட்ட சொல்லணும். அரசினுடைய பதிலை ஆராய்ந்து அதில் எது சரியானது அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லணும். ஆனா இந்த 2 வேலையுமே வந்து ஊடகங்கள் இப்ப செய்யறது கிடையாது. பிஜேபி என்ன நினைக்குதோ, என்ன சொல்லணும்னு நினைக்குதோ, அதை மட்டுமே ஊடகங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது, இந்த நாட்டிற்கு மிக பெரும் ஒரு ஆபத்தை இந்த ஊடகவியலாளர்கள் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் பொருள் ஆகுது. இதை இவங்க தானே எழுதியிருக்கணும். ஒரு சாதாரண ரோட்ல போற சாதாரண ஒரு விஷயத்தையே நீங்க அவ்வளவு பெரிய இதுவா எழுதுறீங்க. இந்த நாட்டிற்கே ஒரு அச்சுறுத்தலாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது, அத வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குங்கிறத ஊடகங்கள் தானே போய் கேட்கணும். இவங்களே வண்ண குப்பி, பட்டாசுன்னு எழுதினா என்ன அர்த்தம்? மக்களுடைய கேள்விகளை அரசுகிட்ட ஊடகங்கள் எடுத்துட்டு போச்சா? மக்கள் சந்தேகப்படுறாங்க. இந்த மாதிரி நாடாளுமன்றத்திலே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கிறத போய் அரசுகிட்ட போய் கேட்கணும் இல்லையா ஊடகங்கள்? அதற்கு சரியான விளக்கத்தை வந்து அரசுகிட்ட இருந்து வாங்கணும் இல்லையா? அப்போ ஊடகங்கள் தங்களுடைய கடமையில இருந்து தவறி விலை போய்விட்டார்கள் அப்படிங்கறதுதான் தெரியுது. இனி ஊடகங்களை நம்புவது அப்படிங்கிறது வந்து நமக்கு நாமே ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ளும். அதனால மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஊடகங்களா மாறி தங்களுடைய கேள்விகளை மக்களே நேரடியா வந்து முன்வைக்கணும்.
சமூக வலைதளம் இப்ப வளர்ந்திருக்கு தொழில்நுட்ப காரணத்தினாலுங்கும் போது மக்கள் ஒவ்வொருத்தருமே கேள்வி கேட்கணும் அப்படின்னு. இனி வந்து ஊடகங்களை நம்பி பயன் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம், இந்த நாடுதான் எதிர்காலம் இல்லையா? எல்லாருக்கும் இந்த நாடு இப்ப என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்றது இந்த நாடு தானே. இந்த நாட்டுல இருந்த இந்த நாடு இருக்கணும், இந்த நாட்டுல வளங்கள் இருக்கணும், வாய்ப்புகள் இருக்கணும். அதானே என்னுடைய வாழ்க்கை. அப்போ தங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா, இந்த நாடு இருக்கணும். இந்த நாடு இருக்கணும் அப்படின்னா, எந்த அரசு தவறு செய்தாலும் மக்கள் கேள்வி கேட்கணும். தங்களுக்கான பதிலை கேட்டு பெறுவதில் மக்கள் இனிமே முனைப்பாக இருக்கணும். ஊடகத்தை கூட எந்த ஊடகத்தை நம்புவது, எந்த ஊடகத்தை சந்தேகப்படணும் அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னு தான் சொல்றேன். ஊடகங்களின் போக்கு கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அவர்களை வந்து தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. குறிப்பா தினமலரை வைத்து சமூக வலைதள ஒரு விவாதமே நடந்தது. இதே அங்க ஒரு இஸ்லாமியரா இருந்திருந்தா தினமலர் இந்த செய்தியை எப்படி போட்டிருப்பாங்க? இப்ப அங்க வந்து பாஜக எம்பி பாஸ் வாங்கி கொடுத்து போனவங்க தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்கன்னு உடனே புகை உமிழும் கருவி அப்படின்னு ஒரு ஒரு புது வாக்கியத்தையே கண்டுபிடிச்சு செய்தி எழுதியிருக்காங்க. இதை வந்து கடுமையா சமூக வலைதளங்கள்ல பலரும் கண்டிச்சாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தினமலர் பிணம் தின்னும் ஊடகம். பிணத்தை தின்று தன்னுடைய பத்திரிகையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காது. எப்படி இந்த மாதிரி எல்லாம் உங்களால எழுத முடியுது? இந்த ஒரு படத்துல சொல்லுவான் இல்லையா, ரியாஸ் கான் வந்து இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சுன்னு. தினமலரை எவ்வளவோ அம்பலப்படுத்தி பார்த்தாச்சு. எவ்வளவு மோசமாக நடந்துக்கிறது. ஒவ்வொரு சம்பவங்களையும் எந்த அளவுக்கு, அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரை கூட வந்து ஒரு தரம் தாழ்ந்து எழுதக்கூடிய பத்திரிகையா தான் அது இருக்கு. தினமலர் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான, பிஜேபிக்கு ஆதரவான ஒரு பத்திரிகை. மக்களுக்கு எதிரான பத்திரிகை. சிம்பிளா சொல்லணும்னா மக்களுக்கு எதிரானது. மக்களுக்கு ஆதரவான பத்திரிகைனா மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறதான பிரதிபலிக்கும். ஆனால் தினமலர் போன்ற பத்திரிகைகள் மக்களினுடைய ரத்தத்திலும் பிணத்திலும் வாழக்கூடிய புழுக்கள். ஊடக அறமே இல்லாத ஒரு குரூப்பா இருக்கு. பிஜேபி எதிர்த்து எழுதுறவர்கள் மேல வந்து ரைடு போறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தினமலர் போன்ற பத்திரிகைகள் மேல வந்து எந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் இன்னும் யாரும் எடுக்கல அப்படிங்கிறது வந்து வருத்தத்திற்குரியது. இதனால மக்கள் தானே ஏமாற்றப்படுகிறார்கள். ஒவ்வொரு கட்சியும் அவங்களை பத்தி எழுதிச்சாங்கன்னா வருத்தப்பட்டு கூட நீங்க கேஸ் போட வேண்டாம். ஆனா மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை சொல்லுகிறார்கள். இது சமூகத்திற்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கும். அந்த அடிப்படையிலாவது தினமலர் பத்திரிகை மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுவும் தானே அரசினுடைய கடமை. மக்களுக்கு சேவை செய்வதுங்கும் போது அதுல மக்களுக்கு சரியான தகவலை கொண்டு சேர்க்க வேண்டியதும் ஒண்ணு வருது இல்லையா? அப்போ தவறான செய்திகளை, மோசமான செய்திகளை வதந்தி பரப்புகிற, மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்திகளை தினமலர் பரப்புது அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தினமலர் பத்திரிகையை வந்து மக்களும் சரி, அரசும் சரி, இன்டைரக்டா சொல்லியாச்சு. மக்கள் டைரக்டாவே திட்டாங்க. அரசும் இன்டைரக்டா சொல்லுது, ஒழுங்கா இருங்க, கொஞ்சம் அறத்தோட நடந்துக்கோங்கன்னு. ஆனா அதையும் மீறி அந்த பத்திரிகை எப்படி நடந்துக்குது அப்படின்னா இனி அதற்கிட்ட பேசி பயன் இல்லை. அது எந்த அளவுக்கு ஈனமான ஒரு சிந்தனை உடையவர்களால் நடத்தப்படுது அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஊடகங்கள் நமக்கு கேடானதுங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரே காலகட்டத்துல புயலை ஊடகங்கள் எதிர்கொண்ட விதமும், நாடாளுமன்ற தாக்குதலை ஊடகங்கள் எதிர்கொண்ட விதமும் கூட ஒரு பேசு பொருளாச்சு. புயல்ல அரசுக்கு எதிராக மிக கடுமையா எழுதுனாங்க. நாடாளுமன்ற தாக்குதலை பத்தி ரொம்ப மென்மையா பாஜகவை கண்டிக்காம எழுதுனாங்க. இந்த ரெண்டையும் ஒரே காலகட்டத்துல பார்க்க முடியுது. இந்த ஊடகங்கள் மேல மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்ன்ற ஒரு அச்சம் கூட அவங்களுக்கு இல்லையா? இல்ல. மக்கள் என்ன சிந்திப்பாங்க, மக்கள் இதையெல்லாம் கேள்வி கேட்பாங்கிற சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை, நேர்மை அவங்க கிட்ட இருந்திருந்தா இப்படி எழுதியிருக்கவே மாட்டாங்களே. மக்கள் கண்டிச்சுதான் இவங்க திருந்தணுங்கிற அவசியம் இல்லையே. அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறம் அப்படிங்கறது ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா இப்படி எழுதியிருக்கவே மாட்டாங்க. அப்ப இவர்கள் மக்களை மதிக்கவே இல்லை. இவங்க மக்களுக்காக பத்திரிகை நடத்தவில்லை. மக்களை ஏமாற்றுவதற்காக
மக்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைப்பதற்காக, நல்லிணக்கத்தை சிதைப்பதற்காக தான் இவங்க ஊடகம் நடத்திட்டு இருக்காங்க, பத்திரிகை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ பிஜேபியும் சரி, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பத்திரிகைகளும் சரி, அவர்கள் யாருக்காக இருக்காங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்காக இல்லை. பிஜேபி தூக்கி போடுற காசுக்காக அதை பொறுக்கி தின்று வாழ்ந்து யாரோ ஒரு சில குரூப்புக்கு மட்டும் வேலை செஞ்சுட்டு இந்த நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விலை போனவர்கள். வேற மாதிரி சொல்லுவாங்க சோசியல் மீடியால, அதை நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாக்குறோம். விலை போனவர்கள், ஒரு உண்மையை எழுதணும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாத, பொய்யை மட்டுமே தின்று உயிர் வாழக்கூடிய பிறவிகள். மிக மோசமானதுங்க. அதாவது மழையை இப்படி எழுதிட்டு நாடாளுமன்றத்தை இப்படி சாதாரணமா எழுதுறாங்களே அப்படிங்கிறது, திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறதையும் தாண்டி நாடாளுமன்றத்தினுடைய சம்பவத்தை சாஃப்ட் ஹேண்டில் டீல் பண்றது அப்படிங்கிறது வந்து நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள். அதுதானே பெரிய ஆபத்து. அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத ஊடகங்களுக்கு தெரியும், இந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். என்ன பண்றது? பணத்திற்காக விலை போனவர்கள் கிட்ட போய் நீங்க நேர்மையை எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவங்க அப்படியேதான் இருப்பாங்க. அப்ப மக்களாகிய நாம் தான் வந்து உண்மை எதுன்னு தேடி எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஊடகங்கள் இவங்கெல்லாம் எழுதினா கரெக்டா இருக்கும், இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற நிலை இப்ப முற்றிலுமா மாறி போயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே வந்து பத்திரிகையாளர்களாக, ஊடகவியலாளர்களாக மாறணுங்கிற ஒரு தேவை வந்துருச்சு. இனி அவர்களை நம்புவது வீண் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப வந்து நாடாளுமன்ற தாக்குதல் மட்டும் இல்ல, காஷ்மீர்ல பிஜேபி ஆட்சியில பெரிய தாக்குதல்கள் நடந்திருக்கு, புல்வாமா தாக்குதல் மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து அருணாச்சல பிரதேசத்துல சீனா உள்ள வந்து இந்தியாவோட எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுட்டே இருக்காங்க. மணிப்பூர்ல வந்து சர்வதேச நாடுகளே வந்து கடுமையா விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான உள்நாட்டு கலவரம் பிடிச்சு நடந்தது. இன்னொரு பக்கம் வந்து இலங்கை இந்தியாவை இப்பெல்லாம் மதிக்கிறதே இல்லை. இப்படியெல்லாம் ஒரு மோசமான சூழல் போயிட்டு இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறாங்க. நாட்டுடைய தேச பாதுகாப்பு சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனா வந்து இங்க ரங்கராஜ் பாண்டே வந்து என்ன சொல்றாருன்னா, மோடி வந்து வல்லரசு நாடுகளே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு வலிமையான தலைவர் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு. இது ரெண்டுல எது உண்மை? இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது உண்மை. இன்னொரு பக்கம் பாண்டே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்றாரு. இந்த ரெண்டுல எது உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் அந்த சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். இந்த பணத்திற்கு வேலை செய்கிற ஊடகவியலாளர்களை வந்து ப்ராஸ்டிடியூட்னு இப்ப சமூக வலைதளத்துல எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே ஒரு ஊடக ப்ராஸ்டிடியூட். இந்த நாட்டின் மீதோ நாட்டு மக்களின் மீதோ பற்று இல்லாத ஒரு பிறவி. அதனால ரங்கராஜ் பாண்டே பேசுறதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டாம், ரங்கராஜ் பாண்டிய பத்தியே பேச வேண்டாம். ஆனால் நீங்க சொன்ன இந்த காரணங்களை அடுக்கி பார்க்கும் பொழுது பிஜேபியை நம்ம பார்த்து என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, இந்த மக்கள் என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, இந்த நாடு என்ன பிஜேபி காரனே உன் அப்பா வீட்டு சொத்தா? இது எங்களுடைய சொத்து, எங்களுக்கு உரிமை உடைய சொத்து, இங்க அனைவருக்கும் சமமான சொத்து. எல்லையில வந்து சீனா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க பக்கத்துல இருக்க இலங்கை கிட்ட தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல பிஜேபி காரனால பிரச்சனை வருது. இங்க இருக்கக்கூடிய மக்களையும் இந்த நாட்டின் வளத்தையும் நாட்டையும் சீரழிக்கிறியே, நீ எல்லாம் வந்து எப்படி ஒரு மோசமானவை, நீ ஆட்சியிலேயே இருக்கக்கூடாது. இந்த நாட்டின் பெயரால நாட்டுப்பற்றுங்கிற பெயரால நீ எங்களை ஏமாத்தாத அப்படின்னு மக்கள் கேட்க வேண்டிய நிலைக்கு நம்ம வந்து மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நிலை இருக்கு. ஏன்னா நாட்டுப்பற்றுங்கிற பேர்ல நாட்டு எல்லையில வந்து சீனா ஆக்கிரமிப்பு பண்ணாலும் இல்ல அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தின விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது பேசினா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. மணிப்பூர்ல 4 மாதங்களாக பிரச்சனை நடந்திருக்குங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கிடமிருந்தே வந்து இவங்க மூடி மறைச்சவங்க. அதன் பிறகு நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு, பிரதமர் இதை பத்தி பேசணும்னு. அப்படி பேச வந்துட்டு கூட அங்க மக்கள் பாதிக்கப்படுறத பத்தி அவர் 32 செகண்ட் மட்டும்தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நாட்டு மக்கள் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க, ஒரு மாநிலமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி பேசக்கூட மனமில்லாத ஒரு பிறவி பிரதமர் பதவியில உட்கார்ந்துருவதற்கு தகுதியே கிடையாது. இத மக்கள் கேட்கணும். இப்ப இப்ப மணிப்பூருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அமைதியா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. காஷ்மீர் மக்களுக்கு தானே அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அருணாச்சல பிரதேசத்துக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நமக்கும் இந்த பிரச்சனை வரும் இல்லையா பிஜேபினால?
அப்ப நம்ம எங்க பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ பக்கத்து வீடு எரியுது, அத போய் அணைக்க உதவி பண்ணலன்னா அந்த தீ உனக்கும் தானே பற்றும். அப்ப எங்க போய் நிப்ப? ரோட்ல நிப்பியா? அப்ப பக்கத்து வீட்டுக்கு வரும்பொழுதே அது அக்கறையோட அணைக்கணுங்கிற சிந்தனை இருக்கணும்ல மக்களுக்கு. மற்ற மாநிலங்கள் தான் நினைச்சீங்கன்னா, பல மாநிலங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அந்த பிரச்சனை இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதுதானே பிஜேபி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல பல வதந்திகளை, அவதூறுகளை பரப்பி இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்? மக்கள் தான் யோசிக்கணும். மக்கள் தான் கேட்கணும். பிஜேபி எந்த அளவிற்கு மோசமான கும்பல் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை பற்றி தோழர்கள் பரப்புரை செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சக்திக்கு இயன்ற வரை. மக்கள் வந்து அஹ், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சா போதும், என் பிள்ளைக்கு இன்னைக்கு காலேஜ் சீட் கிடைச்சா போதும், என் பசங்களுக்கு வேலை கிடைச்சா போதுங்கிற சிந்தனை தவறு கிடையாது. அந்த சிந்தனை எப்போ நிறைவேறும்? இந்த நாடு நல்லா இருந்தாங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்க பிள்ளைங்க சொத்து சேர்க்க முடியும், அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்க முடியும், நீங்களும் ஒரு வீட்டுல வாழ முடியும், உங்களுக்கும் அடிப்படை உணவு எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த நாடு இருந்தா தானே கிடைக்கும். இந்த நாட்டுக்கு என்ன ஆபத்து நடந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, எவன் இந்த நாட்டை கூறு போட்டாலும் பரவாயில்ல, எவன் இந்த நாட்டு வளங்களை ஆட்டைய போட்டாலும் பரவாயில்லன்னு மக்கள் இருந்தா, அடுத்து இன்னும் ஒரு ஜெனரேஷன் வேணா எப்படியோ குப்பை கொட்டிடலாம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்லாம் வந்து வாழவே முடியாது. பிஜேபி 2024 தொடர்ந்தால் இங்கு அடிப்படை உரிமையான உயிர் வாழ்வதே இங்க வந்து பெரும் ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழணும்னா நம்ம இருக்கிற நாட்டை நம்ம தானே காப்பாத்தணும். வெளிநாட்டுக்காரன் வந்து கண்டிப்பா காப்பாத்த மாட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனைனா நம்மளால போக முடிஞ்சதா? பாலஸ்தீனத்துல பிரச்சனைனா நம்மளால போக முடியுமா? ஸ்ரீலங்கால பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளால போக முடியுமா? ஈரான் ஈராக் பிரச்சனைனா நம்மளால போய் இங்க இருந்து போய் சால்வ் பண்ண முடியுமா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம போய் சால்வ் பண்ண முடியுமா? அதே மாதிரி இந்த நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வேற எந்த நாடும் வந்து காப்பாற்றாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். காப்பாற்றாது. அதை புரிஞ்சுக்கோ. நாளைக்கு பிஜேபினால இங்க ஒரு பெரும் பிரச்சனை வந்துச்சுன்னா வெளிநாடு வந்து இங்க இருக்க மக்களை எல்லாம் காப்பாத்துன்னு நினைக்காதீங்க. அவன் அமைதியா இருப்பான். இங்க நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரே வளம் மனித வளம். மத்த நாட்டுலயாவது என்ன இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க திருடுறதுக்காக அங்க போறான். நம்ம நாட்டுக்கு மனித வளத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? மத்த நாடு வந்து காப்பாத்தாதுங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வேணா உலக நாடுகள்ல போர் நடந்தும் போது எந்த நாடு யாரை போய் காப்பாற்றியது, ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரச்சனை வரும்போது இல்ல நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை வரும்பொழுது யார் போய் காப்பாற்றினார்கள், அது எப்படி முடிஞ்சது அப்படிங்கறத மக்கள் வந்து கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மை நாம் தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டது அப்படின்னா பிஜேபி கேள்வி கேட்பாங்க. சொல்லுங்க. இப்ப பிஜேபினால பெரும் பிரச்சனை மணிப்பூர்ல நடந்துச்சே பிரச்சனை, மற்ற மாநிலங்கள்ல இப்ப காப்பாற்ற முடியல. பக்கத்து மாநிலமா இருக்குது மணிப்பூர், அங்க பிரச்சனை போய் காப்பாற்ற முடியல. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, போய் நம்மளால போய் காப்பாற்ற முடியல. என்ன பண்ண முடிஞ்சிச்சு நம்மளால? காஷ்மீர்ல பிரச்சனை நடந்துச்சு, நம்மளால இங்க போய் குரல் கொடுக்க முடியுமே தவிர அங்க போய் எப்படி காப்பாற்ற முடியும்? நம்மளால முடியாதுல்ல. அப்ப பிஜேபியினால தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வேற எந்த மாநிலங்களும் வந்து காப்பாற்ற முடியாது. அதுதானே அதான் அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பகுதி, நம்ம தெரு, நம்ம வீடு, நம்ம பிள்ளைன்னு இருக்க மாதிரி நம்ம மாநிலம், நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்ம நாட்டு வளம் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இதை போன்ற ஜனநாயக விரோத கும்பல்ல வந்து அடிச்சு துரத்த முடியும். அந்த இடத்தை நோக்கி நம்ம நகரணும். அமித்ஷா அவர்கள் இந்தி ஊடகம் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில வந்து இந்தியாவை 2ஆ பிரிக்க பாக்குறாங்க, வடக்கு தனியா தெற்கு தனியா பிரிக்க பாக்குறாங்க, தென் மாநிலங்கள்ல வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பாஜக இல்ல அப்படிங்கிற ஒரு நிலையை மாத்திருவோம், தென் மாநிலங்களில் நாங்க கால் ஊன்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவை அப்படி பிரிக்க பாக்குறாங்களா? பாஜகவுக்கு தென் மாநிலங்கள்ல ஒரு அடித்தளம் அமைஞ்சிருக்கா, ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு அடித்தளம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் சொன்னாங்கன்னு சொன்னீங்க? அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஓ, அமித்ஷாவா? பிஜேபியினுடைய திட்டம் லாங் டேர்ம் பிளான் என்ன அப்படின்னா தென் மாநிலங்களுடைய வாக்கு இல்லாமலேயே ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறோம். அதை நோக்கிதான் அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். தென் மாநிலங்கள்ல பிஜேபி வின் பண்ணாட்டாலும் அவங்களால அமைக்க முடியும். அதுதான் உண்மை. எண்ணிக்கையின் அடிப்படையில் தென் மாநிலத்தின் ஆதரவு இல்லாமலேயே
அவர்கள் ஆட்சி அமைக்க அவர்கள் இந்தியாவை இரண்டாக பிரிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்து மக்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்லி இந்த நாட்டின் மீது உண்மையாகவே அக்கறை இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி ஓட்ட அறிவுரை பண்ணணும் அப்படின்னு வரணும். நான் என்ன கேட்கிறேன், மக்களுக்கே இது தெரியுமே. வட மாநிலத்தவர்களுடைய பண்பாடு வேற மாதிரி இருக்கு, தென் மாநிலத்தவர்களுடைய பண்பாடு வேற மாதிரி இருக்கு. அது ஆரிய மொழி குடும்பம், இது திராவிட மொழி குடும்பம்னு மக்களுக்கே தெரியுமே. இங்க யார் வந்து பிரிக்கணும்னு சொன்னாங்க? பிரிக்கிறது பிஜேபி. மக்களை பிரிக்கிறது வந்து பிஜேபி தான். தென் மாநிலங்களை ஒரு மாதிரியாகவும் வட மாநிலங்களை வேற மாதிரியாகவும் ட்ரீட் பண்றது பிஜேபி. தென் மாநில மொழிகளை ஒரு மாதிரியாகவும் வட மாநில மொழிகளை ஒரு மாதிரியாகவும் பிரித்து டிஸ்கிரிமினேட் பண்றது அப்படிங்கிறது வந்து பிஜேபி. பொருளாதார ரீதியாக, நீதியின் முறையில, நீதி அடிப்படையில கூட, பண்பாட்டின் அடிப்படையில் கூட மக்களை பிரிப்பது பிஜேபி தான். நாம வடநாட்டுல தானே ஹோலி கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஹோலி கொண்டாடி பார்த்திருக்கீங்க இல்லையா? தமிழ்காரங்களே வந்து ஹோலி கொண்டாடுவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த கலர் பூசி எல்லாம் விளையாடி அது என்னன்னே தெரியாது. வழியும் வட மாநிலத்தவர்கள் நம்ம அந்த ஃபங்க்ஷன் இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. தீபாவளி நம்மளுடைய இது கிடையாது. ஆனா தீபாவளி இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். இங்க தைப்பொங்கல் அங்க வட மாநிலத்துல யாராவது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லையே. அப்போ நாம பிரிவினை பார்க்கணும். பிஜேபி போன்ற மதவாத கும்பல் தான் அங்க வந்து பிரிவினையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தென் மாநிலங்களை காமிச்சு காமிச்சு அங்க பிரிவினையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ராமர் தெரியும், கிருஷ்ணர் தெரியும், பஞ்சபாண்டவர்கள் தெரியும், கௌரவர்கள் தெரியும், ராமாயண கதை தெரியும், மகாபாரத கதை தெரியும், பகவத்கீதை ஓரளவுக்கு தெரியும். அங்க இருக்கிறவங்கள யாருக்கு திருவள்ளுவர் தெரியும்? இவங்க போய் பரப்பினாங்களா? பிஜேபி போய் பரப்புச்சா? இந்தியாவின் முதல் சுதந்திர போர் வந்து இங்க பூலித்தேவன்தான் தொடங்கிச்சு அப்படிங்கிறத சொல்வதற்கு அமித்ஷாக்கு தைரியம் இருக்குதா? இங்க யாரும் பிரிக்கல, பிஜேபி தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கு பல நூற்றாண்டு காலமாக. பிஜேபி பிரியறதுக்கு முன்னாடி RSS இருந்துச்சு. RSSக்கு முன்னாடி சனாதனம் அப்படிங்கிற பேர்ல பிரிச்சுக்கிட்டு. நான் கேட்கிறேன், தென் மாநிலங்கள் பண்டிகையை வட மாநிலங்கள்ல யார் கொண்டாடுறா? இவங்க போய் சொல்லிடுவாங்களா கொண்டாடுங்கன்னு? அவங்க வந்து எந்த வேறுபாடும், ரக்ஷா பந்தன்ல தமிழர்கள் கூட கட்டியிருக்கோங்க நம்ம எல்லாம். நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத, ஆனா நாங்களாம் கூட போய் கட்டியிருக்கோம் ரக்ஷா பந்தன்ல. அப்போ எந்த பிரிவினையும் நம்ம சிந்தனையில கிடையாது. ஓட்டு பொறுக்கிகள் மட்டும்தான் இப்படி ஒரு பிரிவினை சிந்தனையை உருவாக்கணும்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம யாருக்குமே இந்த சிந்தனை வரலையே. ஏன் அமித்ஷாக்கு மட்டும் வருது? அந்த ஓட்டு பொறுக்கி கும்பலுக்கு வரும். மக்களை ஏமாற்றி ஓட்டு பொறுக்கணுங்கிற சிந்தனை உடையவர்களுக்கு அது வரும். அதனால அமித்ஷாக்கு வந்திருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல நிவாரண தொகையா 6000 ரூபாய் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு. ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த 6000 ரூபாய் எல்லாம் எதுக்கு பத்தோம், இவங்க வந்து சும்மா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க 6000 கொடுக்குறாங்கன்னு இப்படியே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஓட்டுக்காக இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்றாரு. இன்னொரு பக்கம் வந்து நேற்று துளின்னு ஒரு செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த செயலி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மாதம் மாதம் நிதி கொடுக்கறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி. இந்த செயலியில நீங்க வந்து எங்களுக்கு மாசம் மாசம் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மாவீரர் நாள் நிகழ்வுக்கு கூட சமீபத்துல 10 லட்சம் ரூபாய் இலக்கு நிர்ணயிச்சு வசூல் பண்ணாங்க. இப்படி வந்து அவங்க பேசுறது ஒரு புறம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து நடந்துக்கிறது இன்னொரு மாதிரி இருக்கு. இந்த முரண்பாட்டை எப்படி பாக்குறீங்க? இந்தியாவுல ஏதாவது ஒரு கட்சியின் தலைவர் ரேபிஸ்டா இருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்களா? இந்தியால இருக்கக்கூடிய கட்சியில அந்த கட்சியின் தலைவர் ரேபிஸ்டாக இருக்காங்களா அப்படின்னா சீமானை தவிர வேற யாரும் கிடையாது. அதனால ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் ஒரு ரேபிஸ்ட். அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியே இல்லாத ஒருவர் கேட்கிற கேள்விகளை நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கேள்வி கேட்பதற்கு எந்த தகுதியும் சீமானுக்கு கிடையாது. அதனால இதை பத்தி நம்ம பேசவே வேண்டும். நாம் தமிழர் கட்சியில் நேர்மை உடையவர்கள் யாராவது அந்த தலைமை பொறுப்பிற்கு வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லும். சீமானை போன்ற RSS அடியாளாகவும் ரேபிஸ்டாகவும் பிஜேபிக்கு பூஜா தூக்குறவராகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது.
நன்றி தோழர். பல்வேறு கேள்விகளுக்கு நன்றிங்க பதில் தோழர். சொல்லியிருக்கீங்க. நன்றி தோழர். நன்றி நன்றி.